சட்டமய நண்பர்களுக்கு வணக்கம். மறுபடியும் உங்களை சந்தேகத்தில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ப்ராங்க். அதாவது ப்ராங்க்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம குறும்புன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அது குறும்பு மாதிரி நடக்கிறது கிடையாது. நிறைய பேரை ஹர்ட் பண்ணுற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தொல்லை கொடுக்குற மாதிரியான விஷயமா இப்போ ரீசெண்டாக ப்ராங்க்ன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இதில் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பை ஏற்படுத்துறவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் இன்றைக்கி பார்த்துருவோம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை ப்ராங்கால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும். அதாவது ப்ராங்க்ன்றது இதற்கு முன்னாடி தமிழ்நாடு இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஒரு ஹெல்மெட்டுக்கு ப்ராங்க்கு, அதுக்கப்புறம் இந்த குழந்தை கிடத்தல், அதுக்கப்புறம் பெண்களை ஒரு சேஃப்டியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி தான் ப்ராங்க்ன்ற ஒரு விஷயம் ரீசெண்டாக எப்பயிலேருந்தே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வேணும்னே ஒரு நபரை துன்புறுத்துறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட வம்பு இழுக்கிறது, அசிங்கமாக கேட்கறது, ஆபாசமாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறைய ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராங்கை வச்சே நிறைய ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை மட்டுமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து அவங்க கிட்ட ஒரு மாதிரியான சிலுமிஷங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்களாக இருந்தாலும், அல்லது வேற ஏதோ ஒரு நபர் யாராக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யாராவது ப்ராங்க் பண்ணி ஒரு நார்மலாக நான் ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஏதோ நம்ம அதில் பாதிக்கப்படல அப்படின்னா நம்ம போயிடலாம். பட் அவங்க டெலிகாஸ்ட்டும் வரப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ப்ராங்கில் நடக்குது. இதுக்கு ஒரு சட்ட ரீதியாக என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு, அல்லது அவங்க மேலே நம்ம புகார் கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஊரில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு திருநெல்வேலி, அல்லது ஒரு மதுரை, அல்லது ஒரு பாண்டிச்சேரி, அல்லது ஒரு கோயம்புத்தூர், இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உங்களை அவங்க ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு துன்புறுத்திட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு மனசு பாதிக்கப்படலை, நீங்கள் விட்டு கூத்துட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை உங்களை அசிங்கமாக பேசி ஒரு சில ப்ராங்க்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துட்டு இருக்கிறப்ப அப்படியே பேண்ட்டு கட்டி ஒரு மாதிரி ஒரு சில ப்ராங்க்லாம் பார்த்தோம். சோஷியல் அவேர்னஸ் அப்படின்னு வரப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறது ஒரு நார்மலான விஷயமா இருக்கும். ஆனால் ஒருத்தவங்களை அசிங்கமாக திட்டி துன்புறுத்தி, அல்லது அவங்களோட மனசை நோகடிச்சு இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அது மாதிரி பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, எந்த ஊரில் நீங்கள் உங்களை ப்ராங்க் பண்ணுறாங்க, அல்லது உங்களை அந்த பேரில் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணால் அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா, பப்ளிக் நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை கொடுத்து அவங்க புகாரை ஏற்றுக்கிட்டாலுமே போதும். அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணணுன்றதை காவல்துறை தாராளமாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவங்க அசிங்கமாக பேசி இல்லை ஒரு ஆபாசமான செயலை செஞ்சு உங்களை ப்ராங்க் பண்ணாங்கன்னா அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் செக்ஷன்ஸ் மட்டும் மாறும். இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல உங்ககிட்ட ப்ராங்க்ன்ற பெயரில் யாராவது துன்புறுத்துறாங்கன்னா தாராளமாக நீங்கள் புகார் தரத்துக்கான ஒரு முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. அது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒருவேளை அவங்க ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணாங்க, அல்லது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை என்னை ப்ராங்க் பண்ணா அப்படின்னா நீங்கள் தாராளமாக விட்டுட்டு போயிடலாம். உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஒருவேளை உங்களை ரோட்டில் வச்சு ஒரு 4 பேர் முன்னாடி இந்த மாதிரி ப்ராங்க்ன்ற பெயரில் துன்புறுத்தி அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா தாராளமாக நீங்கள் அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட நபர் தாராளமாக எடுக்கலாம். இதுதான். அது மட்டும் இல்லாமல் என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தால், ஐபிஎஸ்லேயும் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் நியூசன்ஸுக்கு ஒரு தொடர்ச்சியாக போச்சுன்னா இந்த மாதிரி தண்டனைகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா, நம்ம ஐடி ஆக்ட் 2000 பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷன்ஸே இருக்குது. அதில் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறவங்களுக்கு, அல்லது இந்த மாதிரி ப்ராங்க்ன்ற பெயரில் யாராவது துன்புறுத்தினாங்க, அல்லது ஒரு ஆபாசமான செயல்கள் ஏதாவது செஞ்சாங்கன்னா ஒரு சில தண்டனைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணி சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ப்ராங்க்லேருந்து ஒரு துன்புறுத்தலுக்கோ, அல்லது ஒரு ப்ராங்க்லேருந்து ஒரு சில மன உளைச்சலோ ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சஜஷன்ஸ் எதாவது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். சட்டமயத்தில் இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம்.